40 வருடங்களாக அந்த பெரிய பண்ணை வீட்டு அரண்மனைக்கு அழகான இளம் பெண்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள். அங்கிருந்து திரும்பி வரும் பெண்கள் தங்கள் வாயை திறந்து எதுவும் சொல்வதில்லை. தங்களுக்குள்ளேயே ஒடுங்கி மௌனத்தில் மூழ்கி விடுவார்கள். என் தங்கை மலரும் ஒரு நாள் அங்கு சென்றாள். திரும்பி வந்த பிறகு அவளும் முற்றிலும் மாறிப்போனாள். பேச்சு மூச்சின்றி பயந்த கண்களோடு வெளியே வந்தாள். இந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மையை கண்டறிய நான் துணிந்தேன். ஒரு சாதாரண வேலைக்காரனாக அந்த அரண்மனைக்குள் நுழைந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என் இரத்தத்தையே உறைய வைத்தது. என் பெயர் கதிர். பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் என் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தேன். எங்கள் ஊர் மிகவும் அமைதியானது. காலை விடிந்ததும் மக்கள் தங்கள் வயல் வேலைகளுக்கோ அல்லது கடைகளுக்கோ சென்று விடுவார்கள். ஊரில் இருக்கும் அனைவரும் ஒருவருக்கொருவர் நன்றாக அறிமுகமானவர்கள் என்பதால் கஷ்ட நஷ்டங்களில் தோள் கொடுத்து வாழ்ந்து வந்தனர். ஆனால் எங்கள் ஊரின் அடையாளம் வெறும் பசுமையும் மனிதர்களின் எளிமையும் மட்டுமல்ல, அங்கிருந்த ஒரு விசித்திரமான பயங்கரமான மூட நம்பிக்கையும் தான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த வழக்கம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதை எதிர்த்து இதுவரை எந்த ஒரு கிராமத்துக்காரரும் வாய் திறந்து பேசியதில்லை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிராமத்தில் இருக்கும் சில அழகான இளம் பெண்கள் சிவகாமி அம்மாளின் பெரிய அரண்மனைக்கு அழைக்கப்படுவார்கள். அங்கே ஒரு சுவாமிகள் வருவார். அவருக்கு தெய்வீக சக்தி இருப்பதாக ஊர் மக்கள் நம்பினார்கள். அவர் நினைத்தால் ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றிவிட முடியும் என்பது பெரியவர்களின் நம்பிக்கை. அந்த சுவாமிகள் எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த பெண் இரவு முழுதும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த பெண்ணின் வாழ்க்கையே மாறிவிடும் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். அவளது வீட்டில் செல்வம் பெருகும், தந்தையின் தொழில் விருத்தியாகும், வறுமை ஓடிவிடும். சில நாட்களிலேயே அந்த பெண்ணுக்கு பெரிய பணக்கார குடும்பத்தில் திருமணமும் நடக்கும். ஊர் மக்கள் இதை வெறும் கதையாக நினைக்கவில்லை, உண்மை என்றே நம்பினார்கள். ஏனென்றால் வறுமையில் வாடிய பல குடும்பங்களின் நிலைமை அந்த பெண் அரண்மனைக்கு சென்று வந்த பிறகு உண்மையிலேயே உயர்ந்திருந்ததை அவர்கள் பார்த்திருந்தார்கள். இதனால் இத்தனை ஆண்டுகளில் அதை யாரும் சந்தேகிக்க துணியவில்லை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சில பெண்கள் அலங்கரித்து கொண்டு அரண்மனைக்கு செல்வதும் ஊர் மக்கள் அதை இயல்பாக பார்ப்பதும் வழக்கமாகி போனது. சிறு வயதிலிருந்தே நானும் இதை பார்த்தே வளர்ந்தேன். ஆரம்பத்தில் எனக்கும் இது சாதாரணமாகவே தோன்றியது. ஆனால் எனக்கு விவரம் தெரிய தொடங்கியதும் என் மனதிற்குள் கேள்விகள் முளைக்க தொடங்கின. அப்படி என்னத்தான் நடக்கிறது அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால்? அந்த சுவாமிகள் எந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறார்? இது அவ்வளவு புனிதமானது என்றால் அங்கே நடப்பதை பற்றி யாரும் வெளியே ஏன் வெளிப்படையாக பேசுவதில்லை? என் கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்லை. ஊரில் இதை பற்றி கேட்பதே பெரிய குற்றமாக கருதப்பட்டது. யாராவது அதிகம் கேள்வி கேட்டால் பெரியவர்கள் அமைத்த பாரம்பரியத்தை சந்தேகிக்க கூடாது என்று வாயை மூடிவிடுவார்கள். நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அரண்மனைக்கு சென்று வந்த சில மாதங்களிலேயே அந்த பெண்களுக்கு நல்ல இடங்களில் திருமணம் நடந்ததை, அவர்கள் குடும்பத்தின் வறுமை மறைந்ததை. இதனால் மக்களிடம் அந்த நம்பிக்கையின் வேர் மேலும் ஆழமாக பதிந்தது. எங்கள் ஊரின் பெரிய மனிதர் சிவகாமி அம்மாள். ஊரே அவருக்கு மரியாதை செலுத்தியது. வெறும் பண்ணையார் அம்மாளாக மட்டுமல்லாமல் ஊரின் மூத்த அறிவுள்ள பெண்ணாக அவரை பார்த்தார்கள். கணவர் இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் முழு கிராமத்தையும் ஒரு குடும்பம் போல கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். அவர் பேச்சை யாரும் தட்ட மாட்டார்கள். பஞ்சாயத்து முதல் ஏழை பெண்களின் திருமணம் வரை அவரே முன்னின்று நடத்துவார். அவரது அரண்மனை போன்ற வீடுதான் அந்த வட்டாரத்திலேயே மிக பெரியது. உயர்ந்த மதில்கள், பிரம்மாண்டமான இரும்பு கதவு, பரந்த முற்றம். தூரத்தில் இருந்தே அதன் பிரம்மாண்டம் தெரியும். ஆனால் அந்த அரண்மனையை பற்றிய பேச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உச்சத்தை அடையும். மாலை பொழுதானாலும் அரண்மனைக்கு வெளியே ஆட்கள் கூட தொடங்குவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் குடும்பத்தோடு வருவார்கள். அவர்கள் உள்ளே சென்றதும் அந்த பெரிய இரும்பு கதவு சாத்தப்படும். உள்ளே என்ன நடக்கிறது என்பதை வெளியால் யாரும் பார்த்ததில்லை. உள்ளே சென்று வந்த பெண்களும் உதடு பிரித்ததில்லை. மறுநாள் விடிந்ததும் எதுவும் நடக்காதது போல ஊர் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். சிறு வயதில் நான் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மிக விரைவில் என் சொந்த வாழ்க்கையே இந்த மூட நம்பிக்கையோடு பிணைக்கப்பட்டு என் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது என்பதை நான் அப்போது சிறிதும் ஊகிக்கவில்லை. எங்கள் வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் எப்போதுமே சிரிப்பொலியால் நிறைந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் என் தங்கை மலர்.
அவள் பெயருக்கு ஏற்றாற் போலவே எங்கு சென்றாலும் அந்த இடத்தை மகிழ்ச்சியால் மலர செய்து விடுவாள். அவள் எங்கள் வீட்டின் பெண் குழந்தை மட்டுமல்ல, எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் உயிர் மூச்சாகவே வாழ்ந்து வந்தாள். நான் அவளை விட வயதில் மூத்தவன் என்றாலும் எங்களுக்கு இடையே இருந்தது வெறும் அண்ணன் தங்கை உறவு மட்டுமல்ல, உலகிலேயே சிறந்த நண்பர்களாகவும் நாங்கள் தான் இருந்தோம். அவளுக்கு நடக்கும் சிறிய விஷயம் முதல் பெரிய விஷயம் வரை எல்லாவற்றையும் முதலில் என்னிடம் வந்துதான் பகிர்ந்து கொள்வாள். ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலோ அல்லது வெளியூர் செல்ல வேண்டும் என்றாலோ உடனே ஓடி வந்து என் அபிப்பிராயத்தை கேட்பாள். அவளது குரலில் அவ்வளவு இனிமை இருக்கும். அவளிடம் முதன்முறையாக பேசும் எவருமே அவளது இனிமையான பேச்சில் சொக்கி போவார்கள். அவளது குணமும் தங்கமானது. யாரிடமும் ஒருபோதும் உறக்க பேசி நான் பார்த்ததே இல்லை. ஊரில் இருக்கும் வயதான பாட்டிகளுக்கெல்லாம் மலர் என்றால் கொள்ளை பிரியம். வழியில் போகும்போதெல்லாம் அவர்களின் சுக துக்கங்களை விசாரித்து தன்னால் முடிந்த உதவிகளையும் சளைக்காமல் செய்வாள். பார்ப்பதற்கும் அவள் அவ்வளவு அழகாக இருப்பாள். பால் போன்ற வெண்மையான நிறம், எடுப்பான பெரிய கண்கள், இடுப்பு வரை அலைபாயும் கூந்தல். அவள் சிரித்துவிட்டால் போதும், எங்கள் வீட்டின் முற்றமே ஒளிர்கிறது போலிருக்கும். ஊருக்குள் அவளது அழகை பற்றி பலரும் பெருமையாக பேசுவார்கள். ஆனால் அந்த அழகு அவளுக்கு சிறிதும் தலைக்கணத்தை கொடுத்ததில்லை. மிகவும் எளிமையான நாணமும் அமைதியும் கொண்ட பெண்ணாகவே வலம் வந்தாள். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவள் என்றால் அலாதி பாசம். கடைக்குட்டி என்பதால் அவளது சிறிய ஆசையை கூட தட்டாமல் நிறைவேற்ற பார்ப்பார்கள். நானும் அப்படித்தான். அவளை பார்க்காமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. மாலையில் நான் வயல் வேலையை முடித்தோ அல்லது சந்தைக்கு சென்றோ வீடு திரும்பும் போது வாசலிலேயே காத்திருந்து ஓடி வருவாள். அண்ணனும் தங்கையுமாய் உட்கார்ந்து மணி கணக்கில் பேசுவோம். தன் தோழிகளுடன் நடந்த சுவாரஸ்யமான கதைகள், ஊரில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் என அனைத்தையும் நகைச்சுவையோடு அவள் விவரிக்கும் அழகை கண்டு நாங்கள் விழுந்து விழுந்து சிரிப்போம். அவளது கலகலப்பான சிரிப்பால் எப்போதும் வெளிச்சமாக இருந்த எங்கள் குடும்பத்தில் ஒரு நாள் அந்த பயங்கரமான இருள் வந்து சூழும் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. என் மனதில் எப்போதுமே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்திய அந்த மூட நம்பிக்கை சடங்கோடு விரைவில் என் தங்கையின் பெயரும் இணைய போகிறது என்பதை அந்த நேரத்தில் காலம் எங்களுக்கு உணர்த்தி இருக்கவில்லை. காலங்கள் அதன் போக்கில் உருண்டோட அன்றைய தினமும் வந்து சேர்ந்தது. அது ஒரு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போலவே அன்றைய நாளின் காலை பொழுது மிக சாதாரணமாகத்தான் விடிந்தது. சூரியன் மெல்ல உதயமாகி தன் கதிர்களை பரப்ப ஊர் மக்கள் அனைவரும் தங்களின் அன்றாட வேலைகளில் மூழ்கி இருந்தனர். வயல்வெளிகளுக்கு செல்வோர், கடைகளை திறப்போர் என கிராமம் இயல்பு நிலையில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் சூரியன் மேற்கே சாயத் தொடங்கியதும் மாலை வேளையில் அந்த அமைதி முற்றிலும் குலைந்தது. ஊரில் ஒருவித விவரிக்க முடியாத பதற்றத்தின் நிழல் படரத் தொடங்கியது. நாங்கள் அனைவரும் வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தோம். அப்போது தூரத்தில் குதிரைகளின் குளம்படியோசையும் வண்டிகளின் சத்தமும் கேட்டது. அடுத்த சில நிமிடங்களில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய வாகனம் வந்து நின்றது. நான் வெளியே வந்து பார்த்தேன். சிவகாமி அம்மாளின் மகன் விஜய் தனக்கு சொந்தமான சில ஆட்களோடு எங்கள் வீட்டின் கதவருகே நின்று கொண்டிருந்தான். சிவகாமி அம்மாளுக்கு பிறகு இந்த ஊரிலேயே அதிக அதிகாரமும் செல்வாக்கும் படைத்த நபராக விஜய் வலம் வந்தான். அவனது சொல்லை ஊரில் யாரும் தட்டி பேச துணிவதில்லை. அவனது கம்பீரமான தோற்றமும் கர்வம் மிக்க நடத்தையும் கண்டே மக்கள் அஞ்சுவார்கள். சத்தம் கேட்டு என் தந்தையும் உடனே வெளியே வந்தார். விஜயை பார்த்ததும் மரியாதையுடன் தலை வணங்கி, வாப்பா விஜய், என்ன இந்த நேரத்துல என்று கேட்டார். விஜய் உதட்டில் ஒருவித கள்ள சிரிப்பை வரவழைத்து கொண்டு பேச தொடங்கினான். அண்ணே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போல இன்று இரவு அந்த அற்புத சுவாமிகள் அரண்மனைக்கு வரப்போகிறார். ஊரில் இருக்கும் சில முக்கியமான பெண்களின் பெயர்கள் இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் உங்கள் மகள் மலரின் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் விஜயின் முகம் பெருமிதத்தால் மின்னியது. அவன் மேலும் தொடர்ந்தான். இன்று இரவு சுவாமிகள் மலரை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து விட்டால் அவ்வளவுதான். உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தே மாறிவிடும். வறுமை ஓடிவிடும். கையில் லட்சுமி வந்து சேர்வாள். அவளுக்கு சீக்கிரமே ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் கல்யாணமும் நடக்கும். அதனால் இன்று இரவு குறித்த நேரத்திற்கு அவளை அரண்மனைக்கு தவறாமல் அனுப்பி வையுங்கள். இதை சொல்லிவிட்டு விஜய் என் தந்தையின் முகத்தை பார்த்தான். நாங்கள் அதை ஒரு மாபெரும் பாக்கியமாக கருதி உடனடியாக ஒப்புக்கொள்வோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனது பார்வையில் தெரிந்தது. விஜயின் பேச்சை கேட்ட அடுத்த கணமே என் தந்தையின் முகத்தில் அலாதியான மகிழ்ச்சி பூத்தது. அப்படியா அப்பா, இது எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த மிக பெரிய கௌரவம். ஊரிலேயே எத்தனையோ வீடுகள் இருக்கும் போது எங்கள் மகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது நாங்கள் செய்த பாக்கியம். கண்டிப்பாக அவளை நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன்.
என்று பூரிப்போடு கூறினார். நான் அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதிற்குள் என்னவோ செய்தது. சொல்லத் தெரியாத ஒரு பயமும் கவலையும் என் இதயத்தை அழுத்தத் தொடங்கின. திடீரென என் தாயாரின் முகத்தை பார்த்தேன். அங்கிருந்த நிலைமையோ முற்றிலும் வேறாக இருந்தது. தந்தையின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியில் ஒரு துளி கூட அம்மாவின் முகத்தில் இல்லை. மாறாக அவளது முகம் வெளுத்து போய் புன்னகை முற்றிலுமாக மறைந்திருந்தது. அவளது கண்களில் ஒருவித ஆழமான பீதியும் கவலையும் படர்ந்திருந்தன. ஏதோ ஒரு பெரும் அசம்பாவிதம் நடக்கப் போவது போலவும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பது போலவும் அவளது மௌனம் இருந்தது. விஜய் மேலும் சில நிமிடங்கள் ஊரு விஷயங்களை பற்றி பேசிவிட்டு தன் ஆட்களுடன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் சென்றதும் எங்கள் வீட்டின் முற்றத்தில் ஒரு கணம் சுடுகாட்டு அமைதி நிலவியது. தந்தை மற்றும் சுவாமிகளின் ஆசி கிடைத்தால் நம் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அம்மா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தாள். அப்போது உள்ளே இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மலர் மெல்ல பயந்த அடிகளோடு வெளியே வந்தாள். அவளது முகத்தில் நடுக்கமும் பீதியும் தெளிவாக தெரிந்தன. மெதுவாக நடந்து வந்து என் அருகில் வந்து ஒட்டி கொண்டு நின்றாள். முதல் முறையாக அவளது கண்களில் ஒரு பெண்ணின் சொல்ல முடியாத பயத்தை நான் கண்டேன். அந்த நொடியில் என் மனசாட்சி முதல் முறையாக உரக்க கத்தியது. வரப்போகும் இந்த செவ்வாய்க்கிழமை எங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் சோதனையான இரவாக மாறப்போகிறது என்று. மாலை மங்கி இருள் மெல்ல கிராமத்தை சூழ்ந்து கொண்டது. ஆனால் அன்றைய இரவின் இருள் எப்போதும் இல்லாத அளவிற்கு என் நெஞ்சில் ஒருவித பயங்கரமான அச்சத்தை கூட்டியது. வீட்டின் முற்றத்தில் நிலவிய அமைதியை உடைத்து கொண்டு சிவகாமி அம்மாளின் பெரிய கருப்பு நிற வாகனம் எங்கள் வீட்டு வாசலில் வந்து உருமலுடன் நின்றது. அந்த வண்டியின் ஒளியே ஏதோ ஒரு கெட்ட செய்தியை சுமந்து வந்தது போல் இருந்தது. வண்டியில் இருந்து அதன் ஓட்டுநரும் விஜயின் ஆள் ஒருவனும் கீழே இறங்கினான். வண்டியின் உள்ளே ஏற்கனவே ஊரின் சில வீடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட 3-4 பெண்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் புத்தாடைகள் அணிந்து நகைகள் பூட்டி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்களின் முகங்களில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. மாறாக உறைந்து போன ஒரு விவரிக்க முடியாத பயமும் மௌனமும் மட்டுமே குடிக்கொண்டிருந்தன. யாருமே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. அப்பா மலரின் தலையில் கை வைத்து, பயப்படாம போயிட்டு வாமா, சுவாமிகளின் ஆசீர்வாதம் கிடைச்சா எல்லாமே நல்லபடியா நடக்கும், நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் என்று உணர்ச்சி வசப்பட்டு வாழ்த்தினார். அம்மாவோ தன் மகளை கட்டி அணைத்து கொண்டாள். அவளது கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை பொழிந்தன. பார்த்து போயிட்டு வாடி என் செல்லமே என்று அவள் கூறிய வார்த்தைகளில் வாழ்த்தை விட தாயின் வயிற்றெரிச்சலும் கவலையும் தான் அதிகமாக இருந்தது. மலர் மெல்ல மெல்ல நடை தளர்ந்து வண்டியை நோக்கி சென்றாள். ஒவ்வொரு அடியையும் அவள் வைக்கும் போது என் இதய துடிப்பு எகிரியது. வண்டியின் கதவருகே சென்றதும் அவள் திடீரென்று நின்று மெதுவாக திரும்பி என்னை பார்த்தாள். அந்த கடைசி பார்வை, அதை என் வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. அவளது பெரிய கண்களில் அத்தனை பயம், அத்தனை ஆபத்து. அண்ணே, என்னை காப்பாற்று, என்னை எங்கே அனுப்புகிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை என்று கதறி அழுவது போன்ற ஒரு மௌன கூச்சல் அந்த பார்வையில் ஒளிந்திருந்தது. அவளது உதடுகள் நடுங்கின. ஆனால் ஊர் மக்களின் பார்வைகளுக்கும் அப்பாவின் கட்டாயத்திற்கும் பயந்து அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. என் மனதிற்குள் ஏதோ ஒரு வெடித்து சிதறுவது போல் இருந்தது. ஓடி போய் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே கூட்டி சென்று விடலாமா? எந்த கொம்பன் வந்தாலும் என் தங்கையை தொடவிடாமல் தடுத்து விடலாமா என்று என் ரத்தம் கொதித்தது. ஆனால் வாசலிலும் தெருவிலும் நின்றிருந்த ஊர் மக்களின் பார்வைகள் என் கைகளை கட்டி போட்டன. பல தலைமுறைகளாக ஊறி போன அந்த மூட நம்பிக்கை பாரம்பரியத்திற்கு எதிரே ஒரு சாதாரண இளைஞனான என்னால் அந்த நொடியில் எதுவும் செய்ய முடியாமல் போனது. என் கைகள் நடுங்க நான் அப்படியே உறைந்து நின்றேன். வண்டியின் கதவு பலமாக மூடும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. வாகனம் மெதுவாக நகரத் தொடங்கி தெருவின் முனையை கடந்து இருளுக்குள் மறைந்து போனது. அது கண்ணில் இருந்து மறையும் வரை நான் வெறித்து பார்த்து கொண்டே நின்றேன். இரவு நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் என் மனதில் இருந்த பதற்றமும் பீதியும் குறையவே இல்லை. அந்த பெரிய அரண்மனைக்குள் அப்படி என்னத்தான் நடக்கிறது? இதுவரை அங்கு சென்று வந்த எந்த பெண்ணும் ஏன் வாய் திறந்து பேசுவதில்லை? அந்த சுவாமிகள் உண்மையில் யார்? அவரை ஊரில் யாரும் பார்த்ததே இல்லையே என 1000 கேள்விகள் என் மண்டையை குடைந்தன. முற்றத்தில் படுத்துறங்க முயன்றேன், முடியவில்லை. அங்கும் இங்கும் அலைந்தேன். அம்மா கதவோரம் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அப்பா மட்டும் காலை விடிந்தால் எல்லாம் நல்லபடியாகிவிடும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு படுத்திருந்தார். ஆனால் என் மனசாட்சி
உறுதியாக சொன்னது. அந்த அரண்மனைக்கு பின்னால் ஒரு பெரிய கொடூரமான மர்மம் ஒளிந்திருக்கிறது என்று விடியலுக்காக என் கண்கள் காத்திருந்தன. என் தங்கையின் முகத்தை பார்ப்பதற்காக என் இதயம் தவித்துக் கொண்டிருந்தது. இரவு முழுவதும் ஒரு சொட்டு தூக்கம் கூட என் கண்களை தழுவவில்லை. முற்றத்தில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருந்தேன். கிழக்கே வானம் மெல்ல வெளுக்கத் தொடங்கியது. விடியலின் முதல் ஒளிக்கீற்று பூமியில் பட்ட அந்த வேளையில் எங்கள் வீட்டு வாசலில் மெல்லிய தட்டல் சத்தம் கேட்டது. நான் பதறி அடித்துக் கொண்டு ஓடி சென்று கதவை திறந்தேன். எதிர் நின்ற உருவத்தை பார்த்ததும் என் காலடியிலிருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. நேற்று இரவு வரை சிரிப்பும் களிப்புமாக துள்ளி திரிந்த என் தங்கை மலரா இது? அவள் முகத்தில் இருந்த அத்தனை பொலிவும் நளினமும் எங்கோ காணாமல் போயிருந்தன. முகம் வெளுத்து கண்கள் சிவந்து வீங்கி இருந்தன. தலைமுடி கலைந்து உடல் தளர்ந்து பார்க்கவே பரிதாபமான நிலையில் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த மறுகணமே என் இதயத்தில் ஏதோ ஒன்று நொறுங்கியது. யோசிக்காமல் ஓடி சென்று அவளை கட்டி அணைத்துக் கொண்டேன். அப்போதுதான் உணர்ந்தேன், அவள் உடல் நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்தது. காய்ச்சல் அடித்து நாக்கு வறண்டு போய் ஒழுங்காக நிற்க கூட முடியாமல் என் மீது சாய்ந்தாள். நான் அவளை தாங்கி பிடித்து உள்ளே அழைத்து சென்றேன். அம்மாவும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தாள். அவளை பாயில் அமர வைத்து தண்ணீர் கொடுத்து நெற்றியில் கை வைத்து பார்த்த அம்மா கதறி அழத் தொடங்கிவிட்டாள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பயங்கரமான ஒன்று இருந்தது. அது மலரின் மௌனம். அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வாய் திறந்து ஒரு முனகல் கூட வரவில்லை. உறைந்து போன மரப்பாவை போல அமைதியாக அமர்ந்திருந்தாள். சற்று நேரத்தில் அப்பாவும் அங்கு வந்தார். என்னம்மா மலர், நல்லபடியா முடிஞ்சதா? சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணினாரா என்று வழக்கமான எதிர்பார்ப்போடு அன்பாக கேட்டார். அப்போது மலர் தன் உடலை வலுக்கட்டாயமாக சீர்படுத்தி கொண்டு முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைக்க முயன்றாள். ஆமாம்பா, நான் நல்லாத்தான் இருக்கேன். இரவு முழுக்க விழிச்சிருந்ததால லேசா காய்ச்சல் அடிக்குது, வேறொன்றும் இல்லை என்று மிக சாதாரண குரலில் கூறினாள். அவள் பேச்சில் இயல்பு தன்மை இருந்தது. ஆனால் அவளை உலகிலேயே மிக நன்றாக அறிந்த அண்ணன் நான். அவள் ஏதோ ஒரு மிகப்பெரிய கொடூரமான உண்மையை மறைக்கிறாள் என்பதும், அவளது உதடுகள் பொய் சொன்னாலும் அவளது பயந்த கண்கள் உண்மையை கதறுகின்றன என்பதும் எனக்கு தெளிவாக புரிந்தது. அவளது சிரிப்பில் பழைய சந்தோஷம் இல்லை, மாறாக ஒரு மாபெரும் பயத்தின் வடு மட்டுமே இருந்தது. அன்று நாள் முழுவதும் நான் அவளிடம் தனியாக பேச பலமுறை முயன்றேன். அம்மா வெளியே சென்ற ஒரு தருணத்தில் அவள் அருகில் அமர்ந்து அவளது கைகளை பற்றி கொண்டேன். மலர், என் கண்ணை பார்த்து சொல்லிடி, அங்கே உண்மையாவே என்ன நடந்தது? அந்த போலீஸ் சுவாமிகள் உன்னிடம் என்ன சொன்னான்? இரவு முழுக்க என்ன நடந்தது? ஏன் இப்படி பயந்து போய் இருக்கிறாய்? அண்ணன் கிட்ட சொல்லிடி என்று என் தொண்டை அடைக்க கேட்டேன். மலர் மெதுவாக நிமிர்ந்து என்னை நோக்கினாள். அவளது கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் உடனே தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு உதட்டை கடித்து கொண்டு அமைதியானாள். தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள். அவளது இந்த விசித்திரமான மௌனம் என் நெஞ்சில் முள்ளாய் தைத்தது. என் மனதில் இருந்த சந்தேகமும் பதற்றமும் 1000 மடங்காக பெருகின. அந்த பெரிய அரண்மனைக்குள் ஏதோ ஒரு கொடூரமான அநீதி நடக்கிறது. ஊர் மக்களிடமிருந்து ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைக்கப்படுகிறது. அதை எதிர்த்து கேட்க முடியாமல், வெளியே சொல்ல முடியாமல் என் தங்கை ஏதோ ஒரு மிரட்டலுக்கு பயந்து முடங்கி கிடக்கிறாள் என்பதும் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையானது. அவளது நடுக்கமுற்ற கண்களையும் தொலைந்து போன சிரிப்பையும் பார்த்த அந்த கணத்தில் என் மனதிற்குள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தேன். என் தங்கையின் இந்த நிலைக்கு காரணமான அந்த மர்மத்தின் திரையை கிழித்தே ஆக வேண்டும். என்ன விலை கொடுத்தாவது அந்த அரண்மனையின் கொடூர உண்மையை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அந்த முடிவை என் வாழ்க்கையின் அடுத்த ஆபத்தான கட்டத்திற்கு என்னை அழைத்து சென்றது. தங்கையின் வாடிய முகமும் அவளது அஞ்சிய கண்களும் என் உறக்கத்தை முழுமையாகவே திருடிவிட்டன. மலர் எதையோ மறைக்கிறாள். அவளது இந்த மௌனம் சாதாரணமானதல்ல. அது ஏதோ ஒரு மாபெரும் கொடூரத்தின் நிழலில் உறைந்து போன மௌனம் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த அரண்மனைக்குள் என்னத்தான் நடக்கிறது என்ற உண்மையை வெளிக்கொண்டு வராவிட்டால் என் தங்கைக்கு மட்டுமல்ல, இந்த ஊரின் இன்னும் பல பெண்களின் வாழ்க்கைக்கும் விடிவு காலம் வராது என்பதை என் மனம் தீர்க்கமாக உணர்ந்தது. ஆனால் நான் நேரடியாக அந்த அரண்மனைக்கு சென்று கேள்வி கேட்க முடியாது. ஊரே சிவகாமி அம்மாளையும் அவளது மகன் விஜயையும் கடவுளாக கும்பிடுகிறது. எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் பேசினால் ஊர் மக்கள் என்னைத்தான் பைத்தியக்காரன் என்பார்கள், அல்லது விஜயின் ஆட்கள் என்னை ஊரை விட்டு விரட்டி அடிப்பார்கள். எனவே அந்த மர்மத்தின் ஆணிவேரை கண்டறிய ஒரே வழி அந்த அரண்மனைக்கு
அரண்மனைக்குள்ளேயே நான் ஒருவனாக நுழைய வேண்டும். இந்த ஆபத்தான முடிவை எடுத்த பிறகு அதை வீட்டில் யாரிடமும் கூற முடியாது என்பதை அறிந்தேன். அம்மாவிடம் சொன்னால் பதறி போய் அழுவாள். அப்பாவிடம் சொன்னால் அவர் சிவகாமி அம்மாளின் மீதிருந்த பக்தியால் என்னை தடுத்து விடுவார். மலருக்கு தெரிந்தால் என் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து என்னை வெளியேறவே விடமாட்டாள். அதனால் ஒரு பொய்யை புனைய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. அன்று மாலை குடும்பத்தினர் அனைவரும் முற்றத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில் நான் மெதுவாக பேசத் தொடங்கினேன். அம்மா, அப்பா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஊரிலேயே சும்மா சுத்திக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. நகரத்தில் இருக்கும் என் நண்பன் ஒருவன் வேலை செய்கிற விடுதியில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தருவதாக சொல்லி இருக்கான். சம்பளமும் நல்லா இருக்கும்னு சொன்னான். நான் சில மாதங்கள் நகரத்துக்கு போய் வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வரலாம்னு இருக்கேன். என் பேச்சை கேட்டதும் அம்மாவின் கண்களில் கவலை படர்ந்தாலும் உடனே சம்மதித்தாள். சரிப்பா, நீயும் வளர்ந்துட்ட, உனக்கும் ஒரு எதிர்காலம் வேணும்ல, நல்லபடியா போயிட்டு வா, ஆனா உடம்ப பார்த்துக்கோ என்று நெகிழ்ச்சியோடு சொன்னாள். அப்பாவும் என் தோளை தொட்டு நல்ல முடிவுப்பா, போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்து என்று வாழ்த்தினார். மூலையில் அமர்ந்திருந்த மலர் மட்டும் என்னை உற்று பார்த்தாள். அவளது பார்வையில் அண்ணே, என்னை தனியாக விட்டுட்டு போகாதே என்ற ஏக்கமும் அதே சமயம் நீயாவது பத்திரமாக இரு என்ற பிரார்த்தனையும் கலந்திருந்தன. அவளது முகத்தை பார்க்க பார்க்க என் நெஞ்சம் வெடித்தது. உனக்காகத்தான் மலர், நான் இந்த ஆபத்தான பயணத்தையே தொடங்குகிறேன். கண்டிப்பா அந்த போலி மனிதர்களின் முகத்திரையை கிழிப்பேன் என்று மனதிற்குள் சபதம் ஏற்றுக்கொண்டேன். மறுநாள் காலை விடிந்தது. கையில் ஒரு சிறிய துணி பையோடு வீட்டை விட்டு புறப்பட்டேன். பெற்றோர் காலில் விழுந்து ஆசி பெற்றேன். மலரின் தலையை கோதி பத்திரமா இருடி, அண்ணன் சீக்கிரம் வந்துடுவேன் என்று கூறிவிட்டு நடந்தேன். ஊரின் எல்லையை கடக்கும் வரை நேராக நடப்பதை போல காட்டிக்கொண்டேன். கிராமத்து எல்லை தாண்டியதும் யாருடைய கண்ணிலும் படாதவாறு பாதையை மாற்றி காட்டு பாதையின் வழியாக அரண்மனையின் பின்னணியை நோக்கி என் காலடிகளை எடுத்து வைத்தேன். என் பயணம் நகரத்தை நோக்கி செல்லவில்லை. மாறாக ஆபத்துகளும் மர்மங்களும் நிறைந்த அந்த அரண்மனையின் இருண்ட பகுதிகளை நோக்கி திசை மாறி சென்றது. வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு ஊருக்கு தெரியாமல் மலையடிவாரத்தில் இருந்த பழைய கைவிடப்பட்ட மண்டபம் ஒன்றை அடைந்தேன். அங்குதான் என் திட்டத்தின் முதல் பகுதியை செயல்படுத்த போகிறேன். நகரத்திற்கு வேலைக்கு செல்வதாக பொய் சொன்ன நான் கிராமத்திற்குள்ளேயே, அதுவும் சிவகாமி அம்மாளின் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும் என்றால் என் அடையாளம் முற்றிலும் மாற வேண்டும். கதிர் என்ற வாலிபன் ஊருக்குள் எங்கு திரிந்தாலும் விஜயின் ஆட்கள் உடனடியாக அடையாளம் கண்டு விடுவார்கள். அதற்காக சில நாட்களுக்கு முன்பே திட்டமிட்டு கிராமத்தின் எல்லைக்கு வெளியில் சில பழைய கிழிந்த அழுக்கு ஆடைகளையும் ஒரு பழைய தலைப்பாகையையும் ஒரு சாக்கு பையில் ஒளித்து வைத்திருந்தேன். மண்டபத்தின் உள்ளே சென்று என்னை மாற்றிக்கொள்ள தொடங்கினேன். பல நாட்களாக சவரம் செய்யாமல் வளர்ந்திருந்த தாடியும் மீசையும் என் முகத்தை ஏற்கனவே பாதி அளவு மறைத்திருந்தன. தலைமுடியை களைத்துவிட்டு தலையில் ஒரு பழைய அழுக்கு நிறைந்த தலைப்பாகையை கட்டி கொண்டேன். பல இடங்களில் கிழிந்தும் மாசடைந்தும் இருந்த ஒரு கந்தல் சட்டையையும் அழுக்கு வேட்டியையும் அணிந்து கொண்டேன். முகம், கைகள் மற்றும் கால்களில் காய்ந்த மண்ணையும் செம்மண் தூசியையும் பூசிக்கொண்டேன். மண்டபத்து நீரோடை கண்ணாடியில் என் பிம்பத்தை பார்த்தபோது எனக்கே தூக்கி வாரி போட்டது. அங்கே நின்றது வயலில் வேலை செய்யும் விவசாயியின் மகனான கதிர் அல்ல. பல நாட்களாக வேலை தேடி பட்டினியோடு அலைந்து திரியும் ஒரு ஏழை ஆதரவற்ற தொழிலாளி. இந்த உருவத்தில் என்னை என் பெற்றோர் பார்த்தால் கூட அடையாளம் கண்டு கொள்வது கடினம். அந்த அளவிற்கு என் தோற்றம் மாறி இருந்தது. தேவையான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வரவழைத்து கொண்டு நேராக சிவகாமி அம்மாளின் அரண்மனையை நோக்கி நடந்தேன். அரண்மனையின் பெரிய இரும்பு கதவின் அருகே 2 பலசாலிகளான காவலாளிகள் நின்றிருந்தனர். நான் மெதுவாக அவர்களின் அருகில் சென்று கை கட்டி தலையை குனிந்தபடி நின்றேன். யாரடா நீ? இங்கே என்ன வேலை? தள்ளி போடா என்று ஒரு காவலாளி அதட்டினான். நான் குரலை மாற்றிக்கொண்டு மிகவும் பணிவாகவும் பாவமாகவும் பேச தொடங்கினேன். சாமி, நான் பக்கத்து மாவட்டத்துக்காரன் சாமி. வேலை தேடி பல ஊரு அலைஞ்சிட்டேன். குடும்பத்துல கஞ்சிக்கு வழி இல்லை சாமி. இங்க பெரிய பண்ணையார் அம்மா வீடுன்னு சொன்னாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் சாமி. வயிற்று பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டா போதும். நான் கெஞ்சுவதை பார்த்து இன்னொரு காவலாளி உள்ளே
சென்று அரண்மனையின் காரியஸ்தரை அழைத்து வந்தான். காரியஸ்தர் என்னை மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தார். என்னென்ன வேலை செய்வ என்று அதிகாரமாக கேட்டார். சாமி, தோட்டம் வைப்பேன், மரம் வெட்டுவேன், குப்பை எடுப்பேன், முற்றம் கூட்டுவேன், எது சொன்னாலும் தட்டாம செய்வேன் சாமி என்று கை கூப்பினேன். அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நம்ம தோட்டத்துக்காரன் போன வாரம் வேலையை விட்டுட்டு ஓடிட்டான். நீ தோட்டம் பார்க்கிற வேலையை செய், பின்னால இருக்கிற வேலைக்காரங்க அறையில தங்கிக்கோ. சரியா வேலை செய்யலனா ஒரே மிதியில வெளியே அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை என்றார். அவர் கூறிய வார்த்தைகள் என் காதில் தேனாய் பாய்ந்தன. என் திட்டத்தின் முதல் கதவு வெற்றிகரமாக திறந்துவிட்டது. அரண்மனைக்குள்ளேயே தங்கி அங்கே நடக்கும் அத்தனை அக்கிரமங்களையும் என் சொந்த கண்களால் நோட்டமிட போகிறேன். வேலைக்காரர்கள் தங்கும் சிறிய அறையில் எனக்கு ஒரு மூலை ஒதுக்கப்பட்டது. அன்றைய தினமே தோட்டத்து வேலையை தொடங்கினேன். செடிகளுக்கு நீர் ஊற்றுவது, உதிர்ந்த இலைகளை பெருக்குவது என மிகவும் உண்மையுள்ள வேலைக்காரனை போல நடித்தேன். யாரோடும் தேவையில்லாமல் பேசவில்லை. ஆனால் என் கண்களும் காதுகளும் எப்போதும் விழிப்போடு இருந்தன. அரண்மனைக்குள் யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், எந்த அறையில் என்ன நடக்கிறது என்பதை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினேன். என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்த அந்த மர்ம நாடகத்தின் பின்னணியை கண்டறியும் என் ரகசிய உளவு வேலை இப்போது முறைப்படி தொடங்கியது. தோட்டக்காரன் என்ற புதிய போர்வையில் அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்த பிறகு ஒவ்வொரு கணமும் நான் மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்தேன். பகல் நேரங்களில் தோட்டத்தில் மண் வெட்டுவதும் செடிகளுக்கு நீர் ஊற்றுவதுமாக ஒரு சாதாரண ஏழை தொழிலாளியை போல நடித்து கொண்டிருந்தேன். ஆனால் என் பார்வையும் கவனமும் எப்போதும் அரண்மனையின் இயல்புக்கு மாறாக ஒவ்வொரு நகர்வையும் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தன. அரண்மனைக்குள் ஒரு விசித்திரமான பயமுறுத்தும் கட்டுப்பாடு நிலவியது. வேலைக்காரர்கள் எவரும் தங்களுக்குள் உரக்க பேசிக் கொள்ள மாட்டார்கள். காரியஸ்தர் அல்லது விஜயின் உத்தரவின்றி எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ அல்லது மேல் மாடிக்கோ செல்லக்கூடாது. மீறினால் இரக்கமே இல்லாமல் அடித்து விரட்டப்படுவார்கள் என்ற பயம் ஒவ்வொரு பணியாளரின் முகத்திலும் தாண்டவமாடியது. குறிப்பாக சாதாரண நாட்களில் அமைதியாக இருக்கும் அந்த அரண்மனை செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டால் முற்றிலும் வேறு ஒரு மனித முகம் கொண்ட அரக்கனாக உருவெடுக்கும். திங்கட்கிழமை மாலையிலிருந்தே அதற்கான ரகசிய ஏற்பாடுகள் தீவிரமடையும். அரண்மனையின் நடுநாயகமாக இருக்கும் பெரிய மண்டபமும் அதற்கு பின்னால் பூட்டப்பட்டு கிடக்கும் சில சிறப்பு அறைகளும் காரியஸ்தரின் நேரடி பார்வையில் சுத்தம் செய்யப்படும். ஆனால் அந்த அறைகளை சுத்தம் செய்ய பழைய நம்பிக்கையான 2 மூத்த வேலைக்காரர்களை மட்டுமே அனுமதிப்பார்கள். புதியவனான என்னை அந்த பக்கமே தலை வைத்து படுக்க விடமாட்டார்கள். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கிவிட்டால் அரண்மனையின் சமையலறையில் விதவிதமான உணவுகளும் விலை உயர்ந்த இனிப்புகளும் தயாராகும். வழக்கமாக வேலைக்காரர்கள் நடமாடும் பாதைகளில் கூடுதல் ஆட்கள் காவலுக்கு நிறுத்தப்படுவார்கள். மாலையாக தொடங்கும் போது விஜயின் விசுவாசமான ஆட்கள் அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் நின்று கொள்வார்கள். இன்று இரவு 8 மணிக்கு மேல் எந்த வேலைக்காரனும் தன் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. ஜன்னல் வழியை எட்டி பார்த்தால் கூட தொலைத்து விடுவோம் என்று காரியஸ்தர் உரத்த குரலில் எச்சரிப்பார். அனைத்து வேலைக்காரர்களும் பயந்து போய் தங்கள் அறைகளுக்குள் ஒடுங்கிக் கொள்வார்கள். ஆனால் நான் மட்டும் என் அறையின் கதவு இடுக்கின் வழியாகவும் தோட்டத்தில் இருந்த மரங்களின் நிழல்களின் வழியாகவும் அங்கே நடக்கும் நகர்வுகளை உற்று கவனித்தேன். மாலை 6 மணியளவில் அரண்மனையின் பின்புற வாயில் வழியாக சில சிறப்பு பொருட்கள் கொண்டு வரப்படும். அதைத் தொடர்ந்து கிராமத்திலிருந்து அழைத்து வரப்படும் பெண்கள் எந்த அறையில் தங்க வைக்கப்படுகிறார்கள், அவர்களை யார் சந்திக்கிறார்கள் என்பதை நான் தூரத்தில் இருந்து பார்த்தேன். சிவகாமி அம்மாளும் அவளது மகன் விஜயும் அங்கு நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் தலைமை தாங்குவது போல் கம்பீரமாக வலம் வந்தார்கள். ஊர் மக்களின் கண்ணில் தெய்வமாக தெரியும் சிவகாமி அம்மாளின் முகத்தில் இந்த இரவுகளில் ஒருவித கொடூரமான சூழ்ச்சி மின்னியதை நான் கவனித்தேன். ஆனால் இவையெல்லாம் வெறும் ஆரம்பம்தான் என்பதும் இந்த அரண்மனையின் உண்மையான கொடூர ரகசியம் இதையெல்லாம் தாண்டி எங்கோ ஒரு பூட்டப்பட்ட அறையில் மறைந்திருக்கிறது என்பதும் எனக்கு புரிந்தது. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரப்போகிறது. அன்றிரவு என்ன விலை கொடுத்தாவது என் உயிரை பணயம் வைத்தாவது அந்த ரகசிய அறையின் கதவை எட்டி பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் சம்மதம் செய்து கொண்டேன். நாட்கள் நகர்ந்து மீண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து சேர்ந்தது. அன்று காலை முதலே அரண்மனை எங்கும் ஒருவித அசாதாரண பரபரப்பு நிலவியது. வேலைக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் இன்னும் இருக்கப்பட்டன. மாலையானதும் காரியஸ்தர்
வழக்கம் போல அனைவரையும் எச்சரித்து அவரவர் அறைகளுக்குள் பூட்டி ஒடுங்க செய்தார். ஆனால் அன்று உண்மை என்னவென்று அறியாமல் பின்வாங்குவதில்லை என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். எனக்கு அளிக்கப்பட்ட வேலைக்காரர் அறையிலிருந்து தப்பிக்கும் வழியை ஏற்கனவே கண்டறிந்திருந்தேன். காரியஸ்தர் ஆட்களை அனுப்பி அனைத்து அறைகளையும் வெளிப்புறமாக பூட்டி சென்ற சில நிமிடங்களிலேயே யாருக்கும் தெரியாமல் சத்தமின்றி அங்கிருந்து நழுவினேன். அரண்மனையின் பின்புறம் அதிக புழக்கம் இல்லாத பழைய உடைந்த விவசாய கருவிகளும் பெட்டிகளும் நிறைந்த சேமிப்பு கிடங்கு ஒன்று இருந்தது. அதன் சிறிய உடைந்த ஜன்னல் வழியாக அரண்மனையின் நடுமுற்றமும் பிரதான வாயிலும் தெளிவாக தெரியும். நான் இருளுக்குள் ஒடுங்கி அந்த சேமிப்பு கிடங்கின் பெட்டிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். என் இதய துடிப்பு காதடைக்கும் அளவுக்கு வேகமாக அடித்தது. சிறு சத்தம் கேட்டாலும் என் உயிர் அங்கே முடிந்துவிடும். இரவு 9 மணி இருக்கும். அரண்மனையின் பெரிய இரும்பு கதவு சத்தத்துடன் திறக்கப்பட்டது. முதலில் ஒரு சொகுசு வாகனம் உள்ளே நுழைந்தது. அதிலிருந்து கிராமத்து பெண்கள் 3 கீழே இறக்கப்பட்டனர். 3மே எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள். அவர்கள் புத்தாடை அணிந்திருந்தாலும் அவர்களின் முகங்களில் மரண பயம் தாண்டவமாடியது. அவர்களின் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. நடுக்கத்தில் ஒரு பெண்ணால் சரியாக கூட நடக்க முடியவில்லை. விஜயின் ஆட்கள் அவர்களை மிரட்டி அரண்மனையின் உட்புறத்திற்கு அழைத்து சென்றனர். அடுத்த சில நிமிடங்களில் மற்றொரு கருப்பு நிற வாகனம் வந்து நின்றது. கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து அந்த போலி பாபா கீழே இறங்கினான். அவனை முதல் முறையாக என் சொந்த கண்களால் பார்த்தேன். நீண்ட தலைமுடி, அடர்த்தியான தாடி, உடலெங்கும் ஆன்மீக ஆடை, கையில் தடி என வெளி தோற்றத்திற்கு மிக பெரிய முனிவரை போல காட்சியளித்தான். ஆனால் அவனது பார்வையில் ஆன்மீக கனிவுக்கு பதிலாக ஒருவித மிருகத்தனமான கொடூரம் மட்டுமே மின்னியது. அவனுக்கு பாதுகாப்பாக பலசாலிகளான 2 ஆட்கள் எப்போதும் கூடவே வந்தனர். சிவகாமி அம்மாளும் விஜயும் ஓடோடி சென்று கை கூப்பி அந்த போலி பாபாவை வரவேற்றனர். 3வரும் சத்தம் இல்லாமல் ஏதோ ரகசியமாக பேசிக் கொண்டனர். அதன் பின் அந்த போலி பாபாவை அரண்மனைக்குள்ளே எப்போதும் பூட்டப்பட்டிருக்கும், யாருக்கும் அனுமதி இல்லாத அந்த சிறப்பு அறைக்கு அழைத்து சென்றனர். அவன் உள்ளே சென்றதும் கதவு உடனடியாக வெளிப்புறமாக பூட்டப்பட்டது. என் சந்தேகங்கள் ஒவ்வொன்றாக உறுதியாகின. இந்த மூட நம்பிக்கை நாடகத்தின் பின்னணியில் மிக பெரிய கொடூரம் நடக்கிறது. இன்று என்ன நடந்தாலும் சரி, அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மையை என் சொந்த கண்களால் பார்த்தே ஆக வேண்டும் என்று மனதுக்குள் முடிவெடுத்து அந்த இருளுக்குள்ளேயே என் அடுத்த ஆபத்தான நகர்வுக்கு தயாரானேன். அரண்மனைக்கு வெளியே மீண்டும் ஒரு பெரிய சொகுசு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அந்த நள்ளிரவு வேளையிலும் வந்து இறங்கிய மனிதர்கள் கிராமத்துவாதிகளைப் போல இல்லை. விலை உயர்ந்த உடைகள், கைகளில் பளபளக்கும் கடிகாரங்கள், முகத்தில் ஒருவித மமதையோடு காட்சியளித்தனர். அவர்கள் பெரு நகரங்களிலிருந்து வந்த பெரும் பணக்காரர்கள் என்பது பார்த்த உடனேயே புரிந்தது. அவர்களை விஜய் முகமலர வரவேற்றான். ஆனால் அவர்களை அரண்மனையின் பிரதான பகுதிக்கு அழைத்து செல்லாமல் அரண்மனைக்கு சற்று பின்னால் தனித்து நின்ற பழைய பெரிய பங்களாவை நோக்கி அழைத்து சென்றான். அந்த பின்னணி பங்களாவை பற்றி நான் ஏற்கனவே பல வதந்திகளை கேட்டிருக்கிறேன். அரண்மனையில் பல வருடங்களாக வேலை செய்யும் பழைய வேலைக்காரர்கள் கூட அந்த பங்களாவின் பக்கமே செல்ல அஞ்சுவார்கள். எப்போதும் பெரிய இரும்பு பூட்டால் பூட்டப்பட்டு 2 முரட்டு ஆட்களின் பாதுகாப்பில் இருக்கும் பகுதி அது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த போலி பாபாவும் சிவகாமி அம்மாளும் கூட அந்த பெண்களை அழைத்து கொண்டு அந்த பின்னணி பங்களாவை நோக்கி சென்றனர். இப்போது எனக்கு நிலைமை முற்றிலும் தெளிவானது. உண்மையான குற்றமும் கொடூரமான ரகசியமும் அரண்மனையில் இல்லை, அந்த பூட்டப்பட்ட பின்னணி பங்களாவுக்குள் தான் ஒளிந்திருக்கிறது. நான் சத்தம் இல்லாமல் இருளை பயன்படுத்தி அந்த பங்களாவை நோக்கி நகர தொடங்கினேன். முன்புற வாயிலில் 2 ஆட்கள் தடிகளோடு நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் வழியே உள்ளே செல்வது சாத்தியமே இல்லை. எனவே பங்களாவை சுற்றி பின்புறமாக சென்றேன். அங்கே அடர்ந்த மரங்களும் புதர்களும் மண்டி கிடந்தன. சுவரோரமாக தேடி பார்த்தபோது பல வருடங்களாக பயன்படுத்தப்படாத ஒரு பழைய மர ஜன்னல் என் கண்ணில் பட்டது. அதன் ஒரு கண்ணாடி உடைந்து போய் இருந்தது. மர கதவும் சற்று விலகி இருந்தது. என் இதயம் தொண்டை குழியில் அடித்து கொண்டது. இங்கே பிடிபட்டால் என் உயிர் பிழைக்காது என்று என் மனம் எச்சரித்தது. ஆனால் அதே நேரத்தில் தன் தங்கையை நினைத்து
நினைத்து அஞ்சி நடுங்கிய மலரின் முகம் என் கண் முன்னே வந்தது. பயப்பட நேரமில்லை கதிர், உண்மையை வெளிக்கொண்டு வர இதுதான் சரியான தருணம் என்று எனக்குள்ளேயே தைரியத்தை வரவழைத்து கொண்டேன். சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பூனை போல மெல்ல எழும்பி அந்த உடைந்த ஜன்னல் வழியாக பங்களாவின் இருண்ட அறைக்குள் நுழைந்தேன். அறைக்குள் வீசிய ஈரப்பதம் சார்ந்த துர்நாற்றமும் இருளும் என்னை சூழ்ந்தன. சுவரை பிடித்து கொண்டே மெல்ல மெல்ல முன்னால் நகர்ந்தேன். சற்று தூரத்தில் கதவின் இடுக்கின் வழியாக ஒலி கீற்றும் மனிதர்கள் பேசும் மெல்லிய குரல்களும் கேட்டன. என் காலடிகள் சத்தமிட்டு விடக் கூடாது என்பதில் கவனமாக அந்த வெளிச்சத்தை நோக்கி என் எட்டுகளை வைத்தேன். அந்த கதவின் இடுக்கில் என் கண்ணை பதித்த போது அங்கே நான் கண்ட காட்சி என் இரத்தத்தையே உறைய வைத்தது. கதவின் சிறிய இடுக்கின் வழியே உள்ளே பார்த்தபோது அங்கே விரிந்திருந்த கொடூர காட்சி என் இரத்தத்தை சுண்ட வைத்தது. அந்த பெரிய அறையில் தாங்கள் சொகுசு காரில் வந்து இறங்கிய அந்த நகரத்து பணக்காரர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு நடுவே அந்த போலி பாபாவும் சிவகாமி அம்மாளும் அவளது மகன் விஜயும் சிரித்து பேசியபடி நின்று கொண்டிருந்தனர். அறையின் ஒரு மூலையில் சற்று முன்பு அழைத்து வரப்பட்ட அந்த 3 கிராமத்து பெண்களும் நடுநடுங்கி நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கண்களில் இருந்து பயத்திலும் அவமானத்திலும் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த மனிதர்களில் ஒருவருக்கு கூட பரிதாபமோ இரக்கமோ சிறிதும் இருக்கவில்லை. பணக்காரர்களில் ஒருவன் எழுந்து சென்று அந்த பெண்களை ஏதோ சந்தையில் விற்கும் பொருளை போல மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தான். இந்த முறை ஆட்கள் பரவாயில்லை, ஆனா இவங்களை எத்தனை நாளைக்கு இங்கே வச்சுப்பீங்க என்று கேட்டான். போலி பாபா தன் போலி சிரிப்போடு பதிலளித்தான். கவலைப்படாதீங்க சாமி, ஊர்க்காரங்களுக்கு இது சுவாமிகளின் ஆசீர்வாதம். கடவுள் நம்பிக்கையில கண்ணை மூடிட்டு பொண்ணுங்களை அனுப்புறாங்க. இங்க வர பொண்ணுங்களை மிரட்டி பயமுறுத்தி வாயை மூட வச்சிடுவோம். எவளுமே வெளியே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. இதை கேட்டு சிவகாமி அம்மாளும் சத்தமாக சிரித்தாள். ஆமாங்க சாமி, ஊரு மக்களுக்கு என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. தெய்வ வழிபாட்டு பேரில் 40 வருஷமா இந்த ஆட்டத்தை நாங்க நடத்திக்கிட்டு வரோம். ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு நாடகம் ஆடி உங்ககிட்ட இருந்து கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறோம். இந்த முட்டாள் ஊருக்காரங்களுக்கு இது கடைசி வரை தெரிய போறதில்லை. விஜய் தொடர்ந்தான். இன்று இரவு இவங்களை வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில வழக்கம் போல பயமுறுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். யாராவது வெளியே சொன்னா அவங்க குடும்பத்தையே கொன்னுடுவோம்னு மிரட்டி இருக்கும். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. ஆன்மீகம், தெய்வீக சக்தி, ஆசீர்வாதம் என்ற பெயரில் இத்தனை ஆண்டுகளாக பல அப்பாவி கிராமத்து பெண்களின் வாழ்க்கையையும் கற்பையும் இந்த அரக்கர்கள் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏழை மக்களின் அறியாமையையும் மூட நம்பிக்கையையும் முதலாக்கி கொண்டு பெண்களை ஏமாற்றி பணக்காரர்களுக்கு விற்பனை செய்யும் மாபெரும் பாலியல் அக்கிரமம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த நொடியில் என் தங்கை மலரின் உறைந்து போன மௌனத்திற்கான உண்மை காரணம் எனக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது. என் தங்கை மலரும் இந்த நரகத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கொடூரமாக மிரட்டப்பட்டிருக்கிறாள். அவளது குடும்பத்தையே அழித்து விடுவதாக இந்த அரக்கர்கள் மிரட்டியதால் தான் அவள் தன் அண்ணனிடம் கூட எதையும் சொல்ல முடியாமல் அந்த பயங்கரமான ரகசியத்தை தன் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து கொண்டு செத்து கொண்டிருக்கிறாள். என் தங்கையின் அழுது வடிந்த முகமும் பயந்த கண்களும் என் கண்முன்னே வந்து சென்றன. என் உடம்பெல்லாம் கோபத்தில் கொதித்தது. கைகளை இறுக மூடினேன். இப்பவே உள்ளே ஓடிப்போய் இந்த நாய்களின் தொண்டையை நெரித்து கொன்று விடலாமா என்று என் ஆத்திரம் என்னை தூண்டியது. ஆனால் உடனே என்னை நானே நிதானித்துக் கொண்டேன். இப்போது ஆத்திரப்பட்டு உள்ளே குதித்தால் அவர்கள் என்னை அடித்து கொன்றுவிட்டு அந்த ஆதாரங்களையும் அழித்து விடுவார்கள். இந்த 3 பெண்களையும் காப்பாற்ற முடியாது. என் தங்கைக்கு நடந்த அநீதிக்கும் நீதி கிடைக்காமல் போய்விடும். இவர்களை சட்டத்தின் முன்னும் இந்த ஊர் மக்களின் முன்னும் நிறுத்த வேண்டும். இந்த அரக்கர்களின் முகத்திரையை கிழித்து இந்த நகரத்தில் சிக்கியிருக்கும் பெண்களை மீட்டே ஆக வேண்டும். என் கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு அடுத்த கணமே அவர்களை வீழ்த்தும் அந்த ஆபத்தான மீட்பு திட்டத்தை யோசிக்க தொடங்கினேன். அங்கே கண்ட கொடூரமான காட்சியும் அந்த போலி மனிதர்களின் பேச்சும் என் நெஞ்சில் கோபக்கனலாய் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது ஆத்திரப்பட்டு உள்ளே நுழைந்தால் அங்கே இருக்கும் முரட்டு காவலாளிகளிடம் பிடிபட்டு என் உயிரும் போய்விடும். அந்த அப்பாவி பெண்களையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். யோசித்தேன். அப்போதுதான் என் நினைவுக்கு ஒரு வழி வந்தது. இப்போது இந்த அரண்மனை முழுவதையும் ஒரே நேரத்தில் குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும். அதற்கு ஒரே வழி மின்சார துண்டிப்பு. இருள் சூழ்ந்தால் மட்டுமே காவலாளிகளின் கவனம் சிதறும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெண்களை ரகசியமாக வெளியேற்ற முடியும். உடனே உடைந்த ஜன்னல்
வழியாக யாருக்கும் தெரியாமல் சத்தமின்றி வெளியே குதித்தேன். இருளை போர்வையாக போர்த்தி கொண்டு அரண்மனையின் பின்புற பகுதிக்கு சென்றேன். அங்கே தோட்டத்தில் பணி செய்ய பயன்படுத்தும் ஒரு கூர்மையான பெரிய கோடாரி மண்ணில் கிடந்தது. அதை என் கைகளில் உறுதியாக பற்றி கொண்டேன். அரண்மனைக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்படும் முதன்மை மின்சார பெட்டி பங்களாவின் பக்கவாட்டு சுவரில் அமைந்திருந்தது. அதை நோக்கி பூனை போல மெல்ல அடிமேல் அடி வைத்து நகர்ந்தேன். சுற்றிலும் பார்த்தேன். காவலாளிகள் இருவர் சற்று தொலைவில் நின்றிருந்தனர். சற்றும் யோசிக்காமல் மின்சார பெட்டியின் பிரதான ஃபியூஸ் கட்டையை தட்டி வெளியே தூக்கி எறிந்தேன். அதோடு நிற்காமல் என் முழு பலத்தையும் திரட்டி கையில் இருந்த கோடாரியால் பிரதான மின்சார ஒயர்களை ஒரே வெட்டாக வெட்டி சாய்த்தேன். பெரிய மின்னல் வீச்சோடு பொறிகள் பறந்தன. அடுத்த 5வது வினாடி பிரம்மாண்டமான அந்த அரண்மனையும் பின்புற பங்களாவும் கனப்பொழுதில் காரிருளில் மூழ்கின. என்னடா ஆச்சு, கரண்ட் போயிடுச்சா? ஏய், யார் அங்கே? டார்ச் லைட்டை எடுங்கடா. பவர் பாக்ஸ் கிட்ட என்ன சத்தம்? ஓடி போய் பாருங்கடா. அரண்மனை முழுவதும் ஒரே கூச்சலும் குழப்பமும் வெடித்தன. காவலாளிகளும் விஜயின் ஆட்களும் எங்கே போவதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினர். ஃபியூஸ் கட்டை கலன்று ஒயர்கள் துண்டிக்கப்பட்டதால் மின்சாரம் உடனே வராது என்பது எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்த அந்த சரியான தருணம் வந்துவிட்டது. இருளையும் அங்கு நிலவிய குழப்பத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கோடாரியை வீசிவிட்டு மீண்டும் அந்த பின்னணி பங்களாவின் உடைந்த ஜன்னலை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தேன். அரண்மனை முழுவதும் பரவிய இருளும் ஆட்களின் அலறல் சத்தங்களும் என் திட்டத்திற்கு முழு பலம் சேர்த்தன. காவலாளிகள் எங்கே பழுது ஏற்பட்டது என்று தெரியாமல் விளக்குகளை தேடியும் மின்சார பெட்டியை நோக்கியும் ஓடிக்கொண்டிருந்தனர். நான் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை. பங்களாவின் உடைந்த ஜன்னல் வழியாக சத்தம் இல்லாமல் மீண்டும் உள்ளே பாய்ந்தேன். அறைக்குள் ஒரே குழப்பம் நிலவியது. யாரடா அங்கே? லைட்டை போடுங்கடா என்று விஜயின் ஆத்திர குரலும், என்ன நடக்குது இங்க என்று போலி பாபாவின் பயந்த குரலும் கேட்டன. அந்த பணக்காரர்களும் இருளில் தடுமாறி கொண்டிருந்தனர். அறையின் மூலையில் நடுங்கிக் கொண்டிருந்த பெண்களின் அருகே யாருக்கும் தெரியாமல் பூனை அடிமேல் அடி வைத்து சென்றேன். முதலில் இருந்த பெண்ணின் வாயை கையால் மெதுவாக மூடினேன். அவள் பயத்தில் கத்த முயன்றாள். உடனே அவள் காதருகே குனிந்து மிக மெல்லிய குரலில், அஞ்சாதே தங்கச்சி, நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். சத்தம் போடாம என் பின்னாடியே வாங்க என்றேன். என் குரலில் இருந்த உண்மையையும் பரிவையும் உணர்ந்த அந்த பெண் தன் பயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கண்ணீரோடு தலையாட்டினாள். அடுத்த நொடியே மற்ற 2 பெண்களின் காதிலும் அதே விஷயத்தை கூறி அவர்களை தேற்றினேன். மூவரின் முகத்திலும் நம்பிக்கையின் மெல்லிய ஒளி மின்னியது. ஒருத்தர் கையை ஒருத்தர் இறுக பிடிச்சுக்கோங்க, என்னை பின்தொடர்ந்து வாங்க என்று ரகசியமாக கூறிவிட்டு அவர்களை ஜன்னலை நோக்கி அழைத்து சென்றேன். அரண்மனை ஆட்கள் டார்ச் லைட்டுகளை தேடி அலைந்து கொண்டிருந்த அந்த சில நிமிடங்களுக்குள் 3 பெண்களையும் ஒவ்வொன்றாக அந்த உடைந்த ஜன்னல் வழியாக வெளியேற்றினேன். கடைசியாக நானும் வெளியே குதித்தேன். வெளியே காரிருள் எங்களை மூடி இருந்தது. ஆனால் எனக்கு அரண்மனையின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் அணுவணுவாக தெரியும். தோட்டக்காரனாக இருந்த நாட்களில் நான் பார்த்த பின்புற பாதையை நினைவில் கொண்டு வந்தேன். மெதுவா வாங்க, கால்ல சத்தம் வரக்கூடாது என்று எச்சரித்தபடி அடர்ந்த மரங்களின் நிழல்கள் வழியே பெண்களை அழைத்து சென்றேன். அரண்மனையின் பின்புற வாயிலில் இருந்த காவலாளிகளும் மின்சாரம் போன குழப்பத்தில் பிரதான வாசல் பக்கமாக ஓடியிருந்தனர். பின்புற வாயில் காலியாக கிடந்தது. நான் கதவை திறந்து அவர்களை வெளியே அழைத்து வந்தேன். அரண்மனையின் எல்லை தாண்டியதும், இனி ஓடுங்க, பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுங்க என்று கூறி அவர்களுடன் சேர்ந்து இருண்ட காட்டு பகுதியில் அதிவேகமாக ஓடத் தொடங்கினேன். சிறிது தூரம் ஓடிய பிறகு அரண்மனையிலிருந்து பெரிய கூச்சல்கள் கேட்டன. பெண்கள் தப்பித்து விட்டது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஆனால் அதற்குள் நாங்கள் பாதுகாப்பான முக்கிய சாலையை அடைந்து விட்டோம். பயத்தில் உறைந்திருந்த அந்த பெண்களின் கரங்களை பற்றி, இனி உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, வாங்க, சட்டத்தின் முன்னாடி இந்த அரக்கர்களின் முகத்திரையை கிழிப்போம் என்று கூறி நேராக காவல் நிலையத்தை நோக்கி என் எட்டுகளை விரைவுபடுத்தினேன். இருளடைந்த காட்டு பாதையை கடந்து அந்த 3 பெண்களையும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்தை அடைந்த போது என் உடம்பும் மானமும் ஒரே நேரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தன. நள்ளிரவு நேரத்தில் மூச்சிறைக்கு காவல் நிலையத்திற்குள் நுழைந்த எங்களை பார்த்ததும் அங்கே பணியில் இருந்த ஆய்வாளர் பதறி அடித்து கொண்டு எழுந்தார். யார் நீங்க? என்ன ஆச்சு? இந்த நேரத்துல பொண்ணுங்களோட
எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். நான் சற்றும் தாமதிக்காமல் தொடக்கம் முதல் அன்றைய இரவு வரை நடந்த அத்தனை சம்பவங்களையும் விரிவாக கூறினேன். சிவகாமி அம்மாள், அவளது மகன் விஜய் மற்றும் அந்த போலி பாபா மூவரும் இணைந்து ஆன்மீக ஆசீர்வாதம் என்ற மூட நம்பிக்கை போர்வையில் 40 ஆண்டுகளாக கிராமத்து பெண்களின் வாழ்க்கையை எப்படி சீரழித்து வருகிறார்கள் என்பதை விவரித்தேன். தோட்டக்காரனாக உருமாறி அரண்மனைக்குள் நுழைந்தது முதல் உடைந்த ஜன்னல் வழியை கண்ட அந்த பாலியல் வர்த்தக கொடூரம் வரை அனைத்தையும் கண்ணீரோடு சாட்சியாக பதிவு செய்தேன். என்னோடு வந்த அந்த 3 பெண்களும் அழுது கொண்டே தங்களுக்கு நடந்த அநீதிகளையும் தங்களை மிரட்டிய விதத்தையும் வாக்குமூலமாக கொடுத்தனர். விஷயத்தின் தீவிரத்தை புரிந்து கொண்ட காவல் ஆய்வாளரின் முகம் உறைந்து போனது. இவ்வளவு பெரிய கொடூரம் நம்ம ஊர் எல்லைக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கா, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது என்று கூறியவர் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்து கூடுதல் அதிரடி படைகளை வரவழைத்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் பல காவல் வாகனங்கள் சைரன் சத்தமின்றி அரண்மனையை நோக்கி புறப்பட்டன. நானும் காவல்துறையினரோடு அந்த வாகனத்தில் சென்றேன். அரண்மனையை அடைந்ததும் காவல்துறை அதிரடியாக செயல்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பெண்கள் தப்பி சென்ற குழப்பத்தில் இருந்து சிவகாமி அம்மாளும் விஜயும் மீள்வதற்குள்ளாகவே காவலர்கள் அரண்மனையின் அனைத்து வாயில்களையும் முற்றுகையிட்டனர். பெரிய இரும்பு கதவை உடைத்து கொண்டு உள்ளே பாய்ந்தனர். அரண்மனைக்குள் ஒரே கூச்சலும் குழப்பமும் வெடித்தன. தப்பி ஓட முயன்ற விஜயை காவலாளிகள் துரத்தி பிடித்து கைவிலங்கு பூட்டினர். பின்புற பங்களாவில் ஒளிந்திருக்க முயன்ற அந்த போலி பாபாவையும் அவனது பாதுகாப்பு ஆட்களையும் காவலர்கள் சுற்றி வளைத்தனர். ஆன்மீகவாதி போல நடித்த அந்த போலி பாபா காவல்துறையை கண்டதும் பயத்தில் நடுங்கி காலில் விழுந்து கெஞ்ச தொடங்கினான். சிவகாமி அம்மாளின் முகத்தில் இருந்த கம்பீரமும் கர்வமும் முற்றிலுமாக மறைந்து பயமும் அவமானமும் குடியேறி இருந்தன. அந்த பின்னணி பங்களாவையும் பூட்டப்பட்டிருந்த ரகசிய அறைகளையும் காவலர்கள் முறையாக சோதனையிட்டனர். அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான ரொக்க பணம், சட்டவிரோத ஆவணங்கள் மற்றும் பெண்களை மிரட்ட பயன்படுத்திய அத்தனை ஆதாரங்களையும் பறிமுதல் செய்தனர். செய்தி காட்டுத்தீ போல பரவ விடியற் காலை பொழுதிலேயே கிராம மக்கள் அனைவரும் அரண்மனை வாசலில் திரண்டனர். இத்தனை காலம் தெய்வமாக மதித்த சிவகாமி அம்மாளும் அற்புத சுவாமிகள் என்று கும்பிட்ட அந்த போலி பாபாவும் விலங்கிடப்பட்டு காவல் வாகனத்தில் ஏற்றப்படுவதை கண்ட ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். நான் ஊர் மக்களின் முன்னே வந்து நின்று அந்த அரக்கர்களின் உண்மையான முகத்திரையை கிழித்து அங்கே நடக்கும் பாலியல் வர்த்தக கொடூரத்தை உரத்த குரலில் வெளிப்படுத்தினேன். தங்களது அறியாமையையும் மூட நம்பிக்கையையும் முதலாக்கி கொண்டு தங்கள் வீட்டு பெண்களின் வாழ்க்கையை இந்த அரக்கர்கள் எப்படி சூறையாடினார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஊர் மக்கள் ஆத்திரத்தில் அரண்மனையை சூழ்ந்து கொண்டு கூச்சலிட்டனர். போலி பாபா, சிவகாமி அம்மாள், விஜய் மற்றும் பெருநகரத்திலிருந்து வந்த அந்த பணக்காரர்கள் அனைவரும் சட்டம் மற்றும் காவல்துறையின் பிடியில் சிக்கினர். 40 ஆண்டுகளாக அந்த அரண்மனை சுவர்களுக்குள் புதைந்து கிடந்த இருண்ட ரகசியங்களுக்கு சட்டத்தின் கரங்கள் இறுதியாக முடிவுரை எழுதியது. காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிமன்றத்தில் விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியது. நான் தோட்டக்காரனாக மாறி சேகரித்த ஆதாரங்கள், காவல்துறை கைப்பற்றிய ரகசிய ஆவணங்கள் மற்றும் காப்பாற்றப்பட்ட பெண்களின் துணிச்சலான சாட்சியங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சமர்ப்பிக்கப்பட்டன. போலி பாபா, சிவகாமி அம்மாள், விஜய் மற்றும் பெருநகரத்து வியாபாரிகளின் வழக்கறிஞர்கள் எவ்வளவோ வாதாடியும் வலுவான ஆதாரங்களுக்கு முன்னால் அவர்களின் பொய்கள் நொறுங்கி விழுந்தன. இறுதியாக நீதிபதி தன் தீர்ப்பை வழங்கினார். ஆன்மீகம் மற்றும் தெய்வ நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி அப்பாவி கிராமத்து பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடி பெண்களை கடத்தி வியாபாரம் செய்த குற்றத்திற்காக போலி பாபா, சிவகாமி அம்மாள், விஜய் மற்றும் இதில் தொடர்புடைய நபர்கள் அனைவரும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியான போது என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. 40 ஆண்டுகளாக ஊரை ஆட்டி படைத்த அந்த இருண்ட அநீதிக்கு சட்டத்தின் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. வழக்கு முடிந்து நான் ஊருக்கு திரும்பிய போது கிராமத்தின் சூழலே முற்றிலும் மாறி இருந்தது. அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி கிடந்த ஊர் மக்கள் தங்களின் தவறை உணர்ந்து என் கைகளை பற்றி மன்னிப்பு கேட்டனர். எங்களை மன்னிச்சிடு தம்பி, கண்ணை மூடிட்டு நாங்க பண்ணின தப்பால
எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணாயிடுச்சு. நீ மட்டும் உன் உயிரை பணயம் வச்சு இந்த உண்மையை கொண்டு வரலனா இன்னும் எத்தனை பொண்ணுங்க பலியாகி இருப்பாங்களோ என்று கண்ணீரோடு கூறினார். வீட்டுக்குள் நான் எட்டடி எடுத்து வைத்த போது அம்மாவும் அப்பாவும் என்னை ஓடி வந்து கட்டியணைத்து கொண்டனர். தன் மகனின் துணிச்சலையும் தங்கையை காப்பாற்ற அவன் செய்த தியாகத்தையும் எண்ணி என் தந்தை உணர்ச்சி வசப்பட்டு அழுதார். உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடா கதிர். என் பொண்ணையும் இந்த ஊரு பொண்ணுங்களையும் காப்பாற்ற உன் உயிரையே பணயம் வச்சிருக்க என்று என் தோள்களை இறுக பற்றினார். அம்மா என் தலையை கோதி முத்தமிட்டு தன் பெருமிதத்தை வெளிப்படுத்தினாள். அப்போது அறையின் கதவோரம் மலர் நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த பழைய அச்சமும் உறைந்து போன மௌனமும் முற்றிலும் மறைந்திருந்தன. தன் அண்ணனை பார்த்ததும் அவளது கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. ஓடி வந்து என்னை கட்டியணைத்து கொண்டாள். அண்ணே என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளது வாயிலிருந்து அந்த இனிமையான குரல் கேட்டது. என்னை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம என் நெஞ்சில இருந்த பயத்தையும் போக்கிட்டீங்க அண்ணே என்று கூறி விம்மி அழுதாள். நான் அவளது கண்ணீரை துடைத்து அவளது தலையை கோதினேன். இனி நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை மலர். அந்த அரக்கர்கள் எல்லாரும் இப்போ கம்பிகளுக்கு பின்னாடி இருக்காங்க. இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் என்றேன். அவளது உதடுகளில் மீண்டும் அந்த பழைய புன்னகை மலர்ந்தது. வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் மீண்டும் அவளது கலகலப்பான சிரிப்பொலி எதிரொலிக்க தொடங்கியது. இருள் அகன்று எங்கள் கிராமத்தில் மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியல் பிறந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.